Hi friends, Champions Academy Triple C YouTube channel மறக்காம subscribe பண்ணி Telegramல join பண்ணிக்கோங்க. அப்படியே bell icon press பண்ணி all notification கொடுத்துருங்க. Telegram குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போடுறதா இருந்தோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்சோட டெஸ்ட் ஷெடியூலை வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். இது சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனல் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றவரால் நடத்தக்கூடியது. இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு பிளேலிஸ்ட்டில் தனியாகவே கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் சைட் பை சைடாக வரும். பட் டெஸ்ட் ஷெடியூலுங்கிறத நம்ம இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்ட் பேட்ச் இது வந்து முற்றிலுமாக இலவசமாக நடத்தக்கூடிய ஒரு அகாடமி. ஸோ பெய்டுங்கிறது கிடையவே கிடையாது. ஓகேவா? எல்லா சப்ஜெக்ட்டுமே 1 to 12 வந்து நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். இப்போ டெஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 24/6/2024 காலையில் 5 மணிக்கு உங்களுக்கு இனிமேல் டெஸ்ட் பேட்ச் தான் வரும். கிளாஸஸ் வேறு வேறு டைத்தில் ரிலீஸ் ஆயிரும். நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு வந்து காலையில் எல்லாருமே காலையில் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ காலையிலே நானும் போட்டுட்டேன். ஏன்னா உங்களுடைய தேவைகள் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நோட் பென் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் தெளிவாக இருக்குது. ஓகேவா? வெற்றி நம்மளுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஸோ இதுதான் வந்து டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸு. கொஞ்சம் நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெஸ்ட் நம்பர் போட்டுக்கோங்க. அப்புறம் டேட்டு, அப்புறம் டாப்பிக்கு, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸு இதை போட்டுக்கோங்க. ஓகேவா? டேட்டு, டாப்பிக்கு, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸு இதை போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து அடுத்து வந்து தெரியுதா? அடுத்து வந்து டேட்டு. ஓகேவா? டேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 24/6 ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 1ல் 24/6/2024 அன்னைக்கு 1 to 3 லெவலில் எல்லா சப்ஜெக்டும் எல்லா டேர்ம்ஸையும் நீங்கள் படிக்கணும். அதுலேருந்து 50 கொஸ்டின்ஸ் கேட்போம். ஓகேவா? 1 to 3 லெவலில் எல்லா சப்ஜெக்டும் படிக்கணும். அதில் எல்லா டேர்ம்ஸும் படிக்கணும். ஓகேவா? 3 டேர்ம்ஸ் இருக்குல்ல, 3 டேர்ம்ஸும் படிக்கணும். அதில் வந்து 50 கொஸ்டின்ஸ் கேட்போம். அடுத்து லைவ் டெஸ்ட் தான் நடக்கும், யூடியூப்ல தான் நடக்கும். ஓகேவா? அடுத்து செகண்ட் டெஸ்ட் நம்பர் 2 25/6/2024 25ஆம் தேதி 4/5 அதாவது 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்டு ஆல் சப்ஜெக்ட் அண்ட் டேர்ம்ஸ் எல்லாமே வந்து நீங்க படிச்சிடணும். அதுல இருந்து 50 கொஸ்டின்ஸ் கேட்போம். அதுல இருந்து 50 கொஸ்டின்ஸ் கேட்போம். அடுத்து பாத்தீங்கன்னா தேர்டு டே, 3வது நாள் 26/6/2024 26/6/2024. ஸோ அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆல் சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபர்ஸ்ட் டேர்ம் 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் படிச்சிடணும். தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் எல்லா இதுல இருந்து 50 கொஸ்டின்ஸ் கேட்போம். ஓகேவா? எல்லா சப்ஜெக்ட்டுமே படிச்சிருக்கணும். அடுத்து சொல்ல எழுதிட்டே வாங்க. அண்டர்லைன் பண்ண பார்த்து கடகடன்னு எழுதுங்க. 4th 27/6/2024 4வது டெஸ்ட் நம்பர் 4 அப்படின்னு போட்டே வரும். 6th செகண்ட் டேர்ம் ஆல் சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட்லயும் செகண்ட் டேர்ம் 6th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிடணும். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் கேட்போம். அதுக்கு அடுத்து டெஸ்ட் நம்பர் 5 28/6/2024 28ஆம் தேதி மார்னிங் வந்து 5 o'clock எப்பயும் போல 6th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் ஆல் சப்ஜெக்ட் எல்லாமே படிச்சிருங்க. அதுல இருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் கேட்போம். இப்போ இந்த 5 டேஸ்க்கு ரைட் பண்ணியாச்சா? ஸோ இந்த 5 டேஸ்க்குள்ள நம்ம 1 to 6th முடிச்சிருக்கோம் அப்படின்னு கணக்கு. ஓகேவா? டெஸ்ட் முடிச்சிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் டெஸ்ட், இதுல 2வது டெஸ்ட் நடக்கும். அடுத்து 6th டெஸ்ட் நம்பர் 6 6வது தேர்வு 29/6/2024 அதாவது 29/6/2024 அப்ப 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆல் சப்ஜெக்ட் எல்லாமே வந்து படிச்சிருங்க. ஸோ அன்னைக்கு காலையில உங்களுக்கு 50 மார்க்குக்கு டெஸ்ட் நடக்கும். ஓகேவா? நான் சொல்றது எல்லாமே காலையில 5 மணிக்கு நடக்கக்கூடிய டெஸ்ட்.
அவசர அவசரமாக எதையுமே கேட்காதீங்க, அவசரமாக எதையுமே யோசிக்காதீங்க. டெஸ்ட் வர வர டக்கு டக்குன்னு அமைதியாக இருந்து அந்த டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம லைவ்ல டெஸ்ட் எப்படி எழுதுவோன்னு. ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக 5 மணிக்கு வந்துடணும். சப்போஸ் ஜாபுக்கு ஏதாவது போகிறீங்கன்னாலுமே நீங்கள் அடுத்த ஈவினிங் கூட அந்த டெஸ்ட்டை வந்து எழுதி பார்க்கலாம். டெஸ்ட் நம்பர் 7 30ஆம் தேதி 30/6/2024. அப்போ 30/6/2024. 7th செகண்ட் டேர்ம் ஆல் சப்ஜெக்ட். 7ஆம் வகுப்புல 2ஆம் பருவம் எல்லா சப்ஜெக்டும் படிச்சிருக்கணும். அப்பதான் நீ காலையில 50 கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியும். டெஸ்ட் வந்து நடக்கும் போது நோட் எடுத்துக்கோங்க. ஏன்னா மேக்ஸ் வரும்போது நீங்க ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆன்சரே சொல்ல முடியும். டெஸ்ட் நிதானமாக தான் போகும், அப்பதான் டெஸ்ட் எழுத முடியும். அடுத்து 8 டெஸ்ட் நம்பர் 8. ஓகேவா? தேர்வு எண் 8. 1/7/2024 ஜூலை பிறக்குது. 7th தேர்ட் டேர்ம் ஆல் சப்ஜெக்ட். 50 மார்க்குக்கு டெஸ்ட் நடக்கும் காலையில். அடுத்து 9th டெஸ்ட் நம்பர் 2. அதாவது நம்பர் 2ன்னு சொல்லக்கூடாது, அதாவது டேட் 2/7/2024. டெஸ்ட் நம்பர் 9 2ஆம் தேதி ஜூலை 2ஆம் தேதி 8th ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆல் சப்ஜெக்ட். 8th ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆல் சப்ஜெக்ட் 50 நடக்கு. 50 கொஸ்டின்ஸ் கொடுப்போம். அடுத்து டெஸ்ட் நம்பர் 10 3/7/2024 8th செகண்ட் டேர்ம் ஆல் சப்ஜெக்ட் 50 கொஸ்டின்ஸ் கொடுப்போம். 50 கொஸ்டின்ஸ் கொடுப்போம். அடுத்து 11வது தேர்வு 4/7/2024 அன்னைக்கு காலையில உங்களுக்கு என்ன டெஸ்ட் வரும்னா 8th தேர்ட் டேர்ம் ஆல் சப்ஜெக்ட். 8th தேர்ட் டேர்ம் ஆல் சப்ஜெக்ட் 50 மார்க்ஸ்க்கு வந்துடும். மார்னிங் 5 o'clock. ரைட் பண்ணியாச்சா? ஒரு ஷார்ட்டா போட்டுக்கோங்க. அடுத்து 12th டெஸ்ட் 5/7/2024 9th ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆல் சப்ஜெக்ட். ஸோ 9th ஃபர்ஸ்ட் டேர்ம்னா நீங்க வந்து அதை வந்து 3 இயர்லாம் நம்ம பிரிப்போம், ஞாபகம் இருக்கா? ஸோ அது மாதிரி பிரிச்சு நீங்க படிக்கணும் எல்லா சப்ஜெக்ட்லயும் 9th 10th. ஓகேவா? 50 கேள்விகள் காலையில வந்துடும். அதுக்கப்புறம் 13வது தேர்வு 6/7/2024 9th செகண்ட் டேர்ம் ஆல் சப்ஜெக்ட் 50 கேள்விகள் வந்துடும். அடுத்து 14வது தேர்வு 7/7/2024 9th தேர்ட் டேர்ம் ஆல் சப்ஜெக்ட் 50 கேள்விகள் வந்துடும். காலையில. அடுத்து 15வது தேர்வு 8/7/2024 8/7/2024 10ஆம் வகுப்பு முதல் பருவம் ஆல் சப்ஜெக்ட். அதாவது முதல் 3 இயல் அந்த மாதிரி பிரிச்சுக்கணும். தேர்ட் டேர்மா நம்ம பிரிப்போம் பாத்தீங்களா, அதுல ரிமைனிங் உள்ள எல்லாமே வந்துடும். கம்மியா இருந்தாலும் ஓகே தான், கூட இருந்தாலும் ஓகே தான். ரிமைனிங் உள்ள எல்லாமே வந்து அதுல வந்துடும். 50 கேள்விகள் வரும். அடுத்து 16வது தேர்வு 9/7/2024 10ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் ஆல் சப்ஜெக்ட்ஸ் 50 கேள்விகள் காலையில் வரும். அடுத்து 17வது தேர்வு 10/7/2024 10ஆம் வகுப்பு 3ஆம் பருவம், அதாவது 10th ஸ்டாண்டர்ட்ல தேர்ட் டேர்ம். மீதி உள்ள எல்லாமே தேர்ட் டேர்மா நம்ம பிரிச்சிருப்போம். ஆல் சப்ஜெக்ட்ஸ் 50 கொஸ்டின்ஸ் அதுல இருந்து வந்துடும். ஸோ 10/7 10ஆம் தேதி முடிக்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு டெஸ்ட்டை முடிக்கிறோம். அடுத்து செகண்ட் ரவுண்ட் டெஸ்ட் 11ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றோம். இப்போ என்ன பண்றோம்னா கொஞ்சம் சேஞ்சஸ் என்னன்னா, டேர்ம்ல
நம்ம போறது மட்டும் இல்லாம கொஞ்சம் சேர்த்தும் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதனால வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 18வது தேர்வு அது எப்படி இருக்கும்? 11/7/2024 அன்னைக்கு காலையில உங்களுக்கு என்ன வரும்னா 1-5, அதாவது 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு ஆல் சப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் டு 5th ஆல் சப்ஜெக்ட் உங்களுக்கு ஆல் டேர்ம்ஸையும் நீங்க படிக்கணும். அதுல இருந்து 50 கொஸ்டின்ஸ் ரொம்ப டஃப்பா இருக்கும் செகண்ட் ரவுண்ட். அடுத்து 19th டெஸ்ட் 12/7/2024, அதாவது ஜூலை 12ஆம் தேதி 6th எல்லா சப்ஜெக்டும் படிக்கணும், எல்லா டேர்ம்ஸும் படிக்கணும். அதுல இருந்து 50 கொஸ்டின்ஸ் காலையிலேயே கேட்டுருவோம். அடுத்து 20ஆம் தேதி காலையில என்ன டெஸ்ட் வரும் அப்படின்னா 13/7/2024 அன்னைக்கு 20வது தேர்வு நடக்கும். அன்னைக்கு 7th ஆல் சப்ஜெக்ட் டேர்ம்ஸ் படிச்சிடணும். 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து 21 வந்து 14/7/2024 அன்னைக்கு வந்து 8th ஆல் சப்ஜெக்ட் அண்ட் டேர்ம்ஸ் 50 கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். தினமுமே காலையில, இது எல்லாமே காலையில வரக்கூடியது. அப்ப அதுக்கு முந்தின நாளே நீங்க என்ன பண்ணணும்? படிச்சிடணும். அடுத்து 22வது தேர்வு 15/7/2024 அப்ப 9th ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆல் சப்ஜெக்ட், 9th ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆல் சப்ஜெக்ட் 50 கொஸ்டின்ஸ். இருபத்தி 23வது தேர்வு 16/7/2024, 16/7/2024 9th செகண்ட் டேர்ம் ஆல் சப்ஜெக்ட் 50 கொஸ்டின்ஸ் காலையில வந்துடும். அடுத்து 24வது 17/7/2024 அன்னைக்கு 24வது தேர்வு நடக்கும். 9th தேர்ட் டேர்ம் ஆல் சப்ஜெக்ட், எல்லா சப்ஜெக்ட்லயும் தேர்ட் டேர்ம் படிக்கணும். 9th 50 கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். காலையில உங்களுக்கு அந்த டெஸ்ட் நடக்கும். அடுத்து 25th டெஸ்ட், அதாவது 25வது தேர்வு 18/7/2024 அன்னைக்கு காலையில என்ன தேர்வு வரும்னா 10th ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆல் சப்ஜெக்ட், மொதல் 3 இயல் எல்லா சப்ஜெக்ட்லயுமே 50 கொஸ்டின்ஸ் அதுல இருந்து கேட்போம். அடுத்து 26வது தேர்வு 19/7/2024 10th செகண்ட் டேர்ம் ஆல் சப்ஜெக்ட், அதுல ஒரு 50 கொஸ்டின்ஸ். ஓகேவா? அடுத்து 27வது தேர்வு 20ஆம் தேதி வந்துருச்சு. கரெக்டா இருக்கும், ஏன்னா விடாம படிக்கணுங்கிறக்கான தான் அப்படி போட்டிருக்கோம். 10th தேர்ட் டேர்ம் ஆல் சப்ஜெக்ட் 50 கொஸ்டின் நம்ம ரொம்ப டஃபா தான் கேட்போம். அந்த செகண்ட் ரவுண்ட் கொஞ்சம் டஃபா இருக்கும், எழுதிடுங்க. காலையில வந்துடும். ஸோ ஓகே, அன்னைக்கு ஃபுல்லா நீங்க மார்னிங் டெஸ்ட் எழுதிட்டு மார்னிங் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்க ஃபுல்லாமே ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இல்லையா? ஸோ மார்னிங்ல இருந்து ஒரு டெஸ்ட் வந்து ஒரு 7 AM முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஏதோ முடிச்சுட்டு நீங்க வந்து ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ரிவிஷன் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு மறுநாள் எக்ஸாம் 21/7/2024 அன்னைக்கு நம்மளுக்கு எக்ஸாம். ஸோ அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா எக்ஸாம் எழுதிட்டு உங்களுக்கு ஆஃப்டர்நூன் கீ போட்டுருவேன். ஐ தாட் ஒரு 2 PM இல்லைன்னா ஒரு கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரமா முடியுதோ அவ்வளோ சீக்கிரமா உங்களுக்கு கீ ஆன்சர் போட்டுருவோம். எக்ஸாமோட கீ ஆன்சர் நம்ம போட்டுருவோம். எஸ்ஜிடி எக்ஸாமோட கீ ஆன்சர். ஃபர்ஸ்ட் டைம் எஸ்ஜிடி நடக்கிறதுனால எல்லாருமே வந்து டஃபாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது ஒரு அப்பாயின்மெண்ட் எக்ஸாம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக கேட்போம், அதை எழுத முடியுதான்னு பாருங்க. அடுத்து 22/7/2024 அன்னைக்கு மறுநாள் எக்ஸாம் எழுதி முடிச்ச மறுநாள் கொஸ்டின் அனாலிசிஸ் அப்படின்னு ஒன்று வைக்கிறோம். ஸோ அது வந்து நடக்கும். ஓகேவா?
ஸோ எஜிட் எக்ஸாமோட டெஸ்ட் பேட்ச் 2024 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட்டது நம்ம சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் போட்டிருக்கோம். ஸோ டெஸ்ட் ஷெடியூல் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து கவர் ஆனது ரொம்ப 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 இதாக வந்து கவர் பண்ணியிருக்கோம். 1 to 10th கவர் பண்ணிட்டோம். இதில் வந்து இந்த 11th 12th வந்து உங்களுக்கு சைட் பை சைடாக நான் உங்களுக்கு ஒன்லைனர் இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் எல்லா சப்ஜெக்ட்லேயும். அதே மாதிரி உங்களுக்கு வேற என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி சொன்னால், டெஸ்ட் பேட்ச் வரும்போது ஒரு 5 AM காலையில் 5 மணிக்கு டெஸ்ட் பேட்ச் வந்துடும். ஆனால் வந்து அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு மீதி நேரத்தில் வந்து இலவசமாக இருமொழி இலக்கண வகுப்புகளும் வரும், தமிழ் இங்கிலீஷு. அப்புறம் கணிதத்தோட எளிய குறிப்புகள் வரும், முக்கிய வினா வங்கி தொகுப்பு வரும், கிளாஸஸும் வரும். அதை நீங்கள் சைட் பை சைடாக பார்த்துக்கோங்க. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் எல்லாருமே ஜாயின் ஆகி பயன்பெறுங்கள். டெஸ்ட் பேட்சை விட்டுறாதீங்க. தொடர்ந்து காலையில் வந்து டெஸ்ட் அடிச்சுட்டே இருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அது வந்து புரியும். ஸோ எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கோ அத்தனை கொஸ்டின் எனக்கு ஒரு சில சமயம் அதிகமாக கூட கொஸ்டின்ஸ் கொடுப்போம். அதை வந்து நீங்கள் வந்து என்ன இவ்வளோ கஷ்டமாக அதிகமாக கொடுக்குறீங்க, அப்புறம் ஒரு சில சமயம் கம்மியாக இருந்தாலும் இவ்வளோ கம்மியாக இருக்குது, அதெல்லாம் வந்து குறை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே போக வேண்டியதான். நம்ம வந்து யோசனையே பண்ணக்கூடாது. என்ன வருதோ அதை டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்போதான் வந்து நம்மளுக்கு வேகமாக வந்து அந்த இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் அடிக்கிறதுக்கு. 1 to 12th வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து நல்லா கவர் ஆயிரும். அதனால ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு டஃப்பான கொஸ்டின்ஸ் தான் கொடுப்போம். ஸோ இதை எழுதி பயன்பெறுங்கள். இது ஒரு இலவசமான ஆன்லைன் பயிற்சி மையம். இதை வந்து சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் டிஎன்பிஎஸ்சி, டெட், டிஎன்யூஎஸ்ஆர்பி, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி போன்ற அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்கும் இலவசமாக நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம். இன்னும் அடுத்து வந்து நாங்கள் போடக்கூடியது குரூப் 2. அது வந்து சண்டே ஈவினிங் போடுவோம். ஸோ இன்னைக்கு நாங்கள் ஏன் போட்டோம்னா அப்போதான் உங்களால் நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்காக தான் இன்னைக்கு போட்டோம். ஓகேயா? ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து 24th மார்னிங் 5 AM டெஸ்ட் பேட்சில் சந்திக்கலாம். அண்ட் ரிமைனிங் டயத்தில் உங்களுக்கு சைட் பை சைடாக கிளாஸ் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து மட்டும் இல்லாமல் டெலகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அதில் தான் வந்து நிறைய விஷயங்களும் ஷேர் பண்ணுவேன். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆனாலும் நோட்ஸாக இருந்தாலும் டக்குன்னு எழுதி அதில் போட்டுருவேன். ஸோ அதிலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இனிமேல் வந்து யூடியூப் சேனல்லையே உங்களுக்கு வந்து நாங்கள் கேட்போம். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டிலையும் கேட்போம். ஸோ அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த எக்ஸாம் வந்து வெற்றிகரமாக நம்ம முடிக்கணுங்கிறத நினச்சிக்கோங்க. ஸோ இந்த பேட்ச் வந்து ரொம்பவே வந்து ஃபர்ஸ்ட் பேட்சுங்கிறனால இது வந்து ரொம்பவே வந்து எக்ஸைட்டிங்கான பேட்ச். ஸோ இந்த பேட்ச் பேரே எக்ஸைட்டிங் பேட்ச் தான் வச்சுருக்கோம். ஸோ எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நல்லா படிங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.